ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு காதுகுத்து விழா ஃபங்க்ஷன் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விலாகில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். மேரேஜுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி காதுகுத்து விழா, இல்ல விழா எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்து ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு வந்து ஒரு 2 குட்டி பையனுங்க இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அவங்களுடைய பையனுக்கு காதுகுத்து விழாக்கு தான் நம்ம போயிருந்தோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தது. டோட்டலா 2 ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். 2 இடத்துலயுமே எடுத்த வீடியோவ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனோட அத்தை, மாமா அந்த உறவு முறையில இருக்க அம்மா வழியிலும் சரி, அப்பா வழியிலும் சரி, அந்த காதுகுத்துக்கு போற அந்த பையனுடைய அத்தை, மாமா, அத்தை அந்த வழியில அந்த உரிமை உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி தட்டு வச்சு வரிசையா எடுத்துட்டு வருவாங்க. நல்லா ட்ரம்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் வந்து ட்ரம்ஸு வந்து இப்போ ரீசெண்ட்டாக இருக்கு. இன்னும் இதுக்கு ஒரு 2, 3 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் கேரளா கொட்டு தான் நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எந்த ஒரு இல்ல விழாவா இருக்கட்டும், ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனா இருக்கட்டும், கேரளா கொட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்மள்துல. முன்னாடி கேரளா கொட்டு போகும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பட்டாசெல்லாம் போட்டுட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடி கேரளா கொட்டு வரும். அதுக்கு பின்னாடி வந்து தட்டு எடுத்துட்டு போவாங்க. அதாவது அத்தை, மாமா, அப்புறம் மாமா, அத்தை அந்த மாதிரி உறவு முறைகள்ல இருக்கிறவங்க தட்டு எடுத்துட்டு போவாங்க. மெயினா யார் எடுத்துட்டு வருவாங்கன்னா, அம்மாவுடைய அண்ணன், தம்பி இருப்பாங்கல்ல, அவங்க தான் மெயினா இத எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா வழியில இருக்கிற அத்தை, மாமா அவங்க 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. சில ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா வழியில இருக்கிற அந்த தாய்மாமன்றவங்க மட்டும் தனியா ஒரு வரிசை வச்சு, தனியா கொட்டு பிடிச்சு அவங்க தனியா வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு அப்பா வழியில இருக்கிற மாமா, அத்தை, மாமா அவங்க எல்லாமே அவங்க தனியா வச்சு கொண்டு வருவாங்க. ரொம்ப ரிச்சான ஃபேமிலினா அந்த மாதிரி தனித்தனியா வச்சுட்டு வருவாங்க. நம்ம மாதிரி நார்மல் ஃபேமிலியில இருக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாரும் ஜாயின் ஆகி ஒரே டைமில் வந்து எல்லா தட்டும் மேக்ஸிமம் அன்னைக்கு வந்து ஒரு 100 தட்டு கூட வரும். அவ்வளோ பேர் வந்து வச்சு எடுத்துட்டு வருவாங்க. தாய்மாமன் சைடில் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு 25 தட்டுனாலும் வைப்பாங்க. அதில் வந்து என்னென்ன வைப்பாங்கன்னா, இதுதான் தாய்மாமன் சீரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து காதுகுத்து ஃபங்க்ஷனு. அதுக்கு வந்து மெயினாக தோடு எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினாக இருக்கிற தட்டு இதுதான். தேங்காய், வாழைப்பழம், பூ, மாலை, அதுக்கப்புறம் அந்த என்ன கம்மல், என்ன தோடு குத்த போகிறாங்களோ கோல்டில் தான் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு படியில் வந்து நெல் வச்சு அது மேலே வெத்தலை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பருப்பு வகைகள் வந்து வாங்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பானை இருந்ததுல, இதுதான் வந்து மொய்ப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க. அதனால் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் இங்கே இப்படி தான் நம்ம ஊரில் காதணி விழா வந்து நடக்கும். எல்லா தட்டுமே கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல நேரம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்து வந்து அந்த கரெக்டான அந்த டயத்தில் வந்து பசங்களுக்கு வந்து காது குத்துவாங்க. இது எல்லாமே தாய்மாமன் சீரு தான். அண்ணன், தம்பி உறவு முறை வரும்ல, அவங்கலாம் வந்து தட்டு வைக்க மாட்டாங்க. அந்த இப்போ அண்ணன் இப்போ வந்து அந்த காது குத்த போகிற பையனுடைய அந்த பையனுக்கு வந்து யாரெல்லாம் அத்தை, மாமா உறவு முறைகள் வருதோ அவங்க தான் இந்த தட்டு எல்லாமே வச்சு கொண்டு வருவாங்க. நல்லா இருக்கும் அந்த வேட்டு சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த கொட்டு சவுண்டு இதெல்லாமே அப்படியே ஒரு மணி நேரத்தில் காது ஜவ்வை கிழிஞ்சிரும். அந்த அளவுக்கு இருக்கும். நல்ல வெயில் அன்னைக்கு. அதுவும் இப்போ நம்ம ஊர் கிளைமேட்லாம் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ வெயில். அந்த மாதிரி தான் இருந்தது. அதில் தான் கொஞ்சம் தூரம் அப்படியே லைனாக நடந்து வந்து
தட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல நேரம் எப்போ வருது என்ன ஏதுன்னு அது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. நம்மளுக்கு இன்விடேஷன் குடுக்கும் பொழுது அதிலே போட்டிருப்பாங்க. 10:30 to 12:30 அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த டயத்துல போனோம்னா தட்டெல்லாம் வச்சு காது குத்தியாச்சுன்னா அவ்வளோதான். ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஹாஃப் டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் காது குத்தி முடிச்சாச்சுன்னா நான் சொன்னேன்ல அந்த அத்தை, மாமா, தாய் மாமன்கள் இவங்க எல்லாமே வந்து மொய் எழுத ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இந்த நம்ம ஊர் ஃபங்க்ஷனில் மெயினான ஒரு விஷயம் அப்படி என்னன்னா இந்த மொய் எழுதுறது தான். இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரியே எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு இப்போ என்ன என்ன அண்ணன் இருக்காங்கன்னா, என் அண்ணனுக்கு நான் வந்து இப்போ ஒரு 10,000 செய்கிறேன் அப்படின்னா, அவன் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன். ஆனால் நான் இப்போ அவங்களுக்கு ஒரு 10,000 செஞ்சுருவேன். அதே மாதிரி தான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் திரும்ப ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது அவங்க அந்த 10,000த்தோட அவங்களுக்கு எவ்வளோ அந்த சூழ்நிலையில அவங்கனால எவ்வளோ செய்ய முடியுமோ, அது கூட நான் செஞ்ச 10,000த்த கூட அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா செய்றதா இருந்தா 10,000த்துக்கு கூட இன்னும் ஒரு 10,000 சேர்த்து போட்டு 20,000மா வந்து நம்மளுக்கு செய்வாங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து போகும். ஒவ்வொருத்தரும் அவங்கனால இது ரூல்ஸ் கிடையாது. நீங்க இவ்வளோ தான் செய்யணும், நீங்க இவ்வளோ தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. நம்மனால என்ன முடியுமோ நம்ம செய்யலாம். திரும்ப 5 வருஷம் கழிச்சு அவங்க செய்யலாம். அதாவது இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, வட்டி இல்ல அவ்வளோதான். இப்போ ஒரு பல்க்கா வச்சு ஒரு 10,00,000 மொய் வந்திருக்கு அப்படின்னா, அந்த 10,00,000 இதே இது நம்ம வெளியில வாங்குனோம்னா, அந்த 10,00,000த்துக்கு வந்து மந்த்லி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறனால நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம அந்த லம்பா ஒரு அமௌண்ட்ட அதிலும் ஒரு லேண்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சிறுக சிறுக அடுத்தடுத்து அவங்கவங்க எப்பப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ, நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம போய் திரும்ப செய்யலாம். மேக்ஸிமம் இப்போ வந்து ஒருத்தவங்க ரூ. 1000 செஞ்சுனாலும், நம்ம திரும்ப அவங்களுக்கு செய்ய போறோம்னா, அந்த 1000 மட்டும் செய்ய மாட்டாங்க. இல்ல இதோட நம்ம கழிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ரூ. 200 சேர்த்து போடுவாங்க. சிலர் வந்து ரூ. 100 போதும். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி. ரூ. 100 போதும். அந்த மாதிரி சேர்த்து போடுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னால சரியா நல்லா வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்க கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சது. இன்னொரு டைம் வந்து நம்ம வீட்ல இன்னும் கிராண்டா ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது, நல்லா டீட்டெயிலா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்படி எண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது நான் உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாவே உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. எனக்கு ஊருக்கு வந்ததுலேருந்தே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தண்ணி கொஞ்சம் மாற்றி மாற்றி குடிக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போகிற வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அங்கே போயாச்சுன்னா ஒரே தண்ணி தான் குடிப்போம். வாய்ஸ் வந்து ஒரே மாதிரி வந்துடும். இப்போதைக்கு கொஞ்சம் வந்து மாறி மாறி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம கிளியராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியே போடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த வீடியோ வர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.